ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் தமிழ்நாட்டோட ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் லைஃப்பில் ஒரு தடவையாவது இங்கே வந்து விசிட் பண்ணிடணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பவானி மணிகண்டன் யூடியூப் சேனல். மே மந்த்து வெக்கேஷன் லீவுக்கு நாங்கள் வந்து நிறைய இடம்லாம் போயிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த பிளேஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற மேங்கோ ஃபாரஸ்ட். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் சிதம்பரம் போகிற வழியில் 12 கிலோமீட்டரில் கிள்ளை அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இந்த பிச்சாவரம் இருக்குது. இந்த பிச்சாவரத்தை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நான் வந்து நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பெரிய பார்க்கிங் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய வெஹிக்கல்ஸ் அதில் வந்து பார்க் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சின்னதாக பிளேஸ் இருக்குது, பார்க் மாதிரி. ஸோ அங்கே வந்து நீங்கள் வண்டியை விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, கேன்டீன்ஸ் இருக்குது, சின்ன சின்ன கிஃப்ட் ஷாப்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஐ லவ் பிச்சாவரம் அப்படின்ற பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூட நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிச்சாவரம் டூரிஸ்ட்டை வந்து 2 பேர் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. நீங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா 250 கிலோமீட்டர், பாண்டிச்சேரியிலேருந்து வந்தீங்கன்னா 60 கிலோமீட்ரு இங்கே பிச்சாவரம் இடத்த நீங்கள் வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பிச்சாவரத்தோடைய ஓல்டு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தர்புரம். அது வந்து நாளடைவில் மருவி பிச்சாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வேர்ல்டுலே செகண்ட் மேங்கோ ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நிலக்காடு. அப்போ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு நீங்கள் யோசிப்பீங்கடா, யோசிக்கவே வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து பங்களாதேஷில் சுந்தர்பான்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. இந்த பிச்சாவரத்தோடைய ஓவரால் ஏக்கர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2800 ஏக்கர். மொத்தம் 410 வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் மிஸ் ஆனால் கூட உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிக்கிட்டே வந்தாங்க நம்மளுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் போட் இருக்குது. ஒன்று வந்து ரோபோட், ஒன்று வந்து மோட்ரு போட்டு. ரெண்டுத்துக்குமே வேறு டிக்கெட்ஸு. இந்த டிக்கெட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக பண்ணித்தராங்க ஃபெசிலிட்டிஸ்லாம். நீங்கள் அந்த போட்டில் ஏறினீங்கன்னா கரெக்டாக 1 ஹவர் நீங்கள் உங்களை எங்கே ஏற்றினாங்களோ அங்களே கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. டைமெல்லாம் ரொம்ப சூப்பராக கீப்பப் பண்ணுறாங்க இங்கே. இந்த பிச்சாவரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலையாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த அலையாத்தி சொல்கிறாங்கன்னா, ஆர்ப்பரிக்கும் அலையை வந்து ஆற்றுவதனால இது வந்து அலையாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பிச்சாவரம் வழியாகவே போனீங்கன்னா ஒரு கடலில் போய்ட்டு நீங்கள் ரீச் ஆகலாம். ஸோ கடலில் இருக்கிற அலைகள்லாம் வந்து இது வந்து பெருமளவு தாக்காது இந்த இடத்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சுற்றி மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் பின்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அதாவது 2004 சுனாமி வந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதனால் நிறைய உயிர் சேதம், பொருள் சேதம் அப்படின்னு நம்மளுக்கு வந்தது. ஸோ இங்கே வந்து இந்த சுனாமி வந்து சிதம்பரத்துலேயே கடல் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்ப்பரிக்கும் இந்த அலை வந்து ஆழி பேரலையிலேருந்து இயற்கைக்கு அரணாக நம்மளுக்கு வந்து செயல்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இந்த ஏரியில் எடுத்துருக்குறாங்க. லைக் பார்க்க போனீங்கன்னா நம்ம தசாவதாரம் படத்தில் கமல் சாரை ஒரு போட்டில் வச்சு கொண்டுட்டு போவாங்க. அதுக்கப்புறமா நம்ம விஷால் சார் நடித்த துப்பறிவாளன் மூவியோட கிளைமேக்ஸும் இங்கே தான் எடுத்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மரத்தோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரபுன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து வளர்கிறதுக்கு வந்து 365 நாளும் தண்ணி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தோடைய வேர்கள்லாம் அந்த சேரில் மட்டும்தான் வளரக்கூடிய தன்மை உடையது இந்த மரங்கள். இந்த மரத்தில் இருக்க காய் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்காய் விட ரொம்ப நீளமாக இருக்குது. அது வந்து செங்குத்தாக போய் அந்த சேரில் விழுந்ததுன்னா அந்த சேர் வந்து அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து வளர்ந்த மரங்கள் தான் இவ்வளோ மரங்கள். அது வந்து இப்படி நீட்டாக விழுந்ததுன்னா அப்படியே போயிடும், மரமாக வளராது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் பார்த்திங்கன்னா பழுத்து கீழே விழுந்து கொஞ்ச நாளிலே தண்ணியில் அப்படியே துகளாக ஆகிடும். அந்த துகள்களை சாப்பிட்றதுக்கு நிறைய மீன்கள், இறாகெல்லாம் இங்கே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து மீன்லாம் பிடிக்கிறாங்க, அதையும் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காட்டினாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த மீன்களை சாப்பிட்றதுக்கே 177 வகையான பறவைகளாக இங்கே வந்து செப்டம்பர் டு ஏப்ரல்
வந்துட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா செப்டம்பர் டு ஏப்ரல் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பறவைங்களை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்கோவோட சிஸ்டம் பார்த்தீங்களா, ஒரு மரம் வளருது, அதுலேருந்து இலை வருது, அந்த இலையை சாப்பிட்றதுக்கு மீன் வருது, அந்த மீனை சாப்பிட்றதுக்கு பறவைங்க வருது. இதெல்லாமே எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோடைய காயெலாம் நம்ம மேலே படும் அப்படின்றதுனால கொஞ்சம் குனிஞ்சிட்டு போகிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இது வந்து உண்மையிலே ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா 5 மணியோட க்ளோஸ் ஆகிடும். அதனால் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் வந்திங்கன்னா சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ காய் தொங்குது பாருங்கள். இந்த இடத்துலையே நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருந்ததுங்க நம்மளுக்கு. நீங்கள் எல்லாருமே கட்டாயம் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாக அவங்களுக்கு இருக்கும், அட்வென்ச்சர் மாதிரி. நீங்கள் பாண்டிச்சேரிக்கு பிளான் போட்டிருந்தீங்கன்னா அங்கேருந்து மறக்காமல் ஒரு 60 கிலோமீட்டர் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிவிட்டு போயிடுங்க. நாங்கள் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், செல்ஃபீஸ் எடுத்தோம், அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்தோம். ஸோ நீங்களும் போய்ட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.